ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீரை துடைக்க மட்டும்தான். அப்படியில்லை, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னால் முடியும். தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லென்று நகர்த்தி செல்லத்தான் என் தங்கமே. அதனை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல். அங்கேயே இருந்து கண்ணீர் சிந்தாதே. நீ முயன்றால் எதுவுமே முடியும். உன்னால் முடியாவிட்டால் வேறு யாரால் முடியும்? உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் அல்லவா? உன்னை என் கைக்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். ஒருவருக்கு செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் எவருக்கும் தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். பிறர் உழைப்பில் நீங்கள் ஆதாயம் தேடுவதை விட நம்முடைய சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைத்திருக்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்ளக்கூடாது. நமக்கு கிடைத்தது இதுதான் என்று அதை வைத்து கோபுரம் கட்டுபவர்தான் இறைவனின் முழுமையான ஆசையை பெறுவர். உனக்கான விடியல் எப்போது கிடைக்கும் என்று நீ ஏங்கி தவித்தாயல்லவா? உனக்கான விடியல் பிறக்க இருக்கின்றது. அதற்கான வேலைகளையெல்லாம் நான் துவங்கிவிட்டேன். தூங்கி எழுந்ததும் அதற்கான விடியலுக்கான முதல் ஒளியை நீ பெறப் போகின்றாய். அனைத்துமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகின்றது. சந்தோஷமாக தூங்கி எழுந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க இப்பொழுதே உன்னை நீ தயார் செய்து கொள். பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மறவாமல் துணிந்து இறங்கு. வாழ்க்கையில் நிச்சயமாகவே நீ வெற்றி என்ற கிரீடத்தை அடையப் போகின்றாய். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே எப்போதுமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை இனி நான் செய்வேன். உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். நான் எப்போதும் உன் வீட்டு வாசலில் உனக்கு காவலாய் நான் இருக்கிறேன். நீ இப்போது நிம்மதியாக உறங்கு. நிம்மதியாக நித்திரைக்கொள். உனக்காகவே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும். மலரும் காலையோ உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கப் போகின்றது. இப்போது என்னை தொட்டு என்னுடைய ஆசையை பெற்று விடியும் பொழுதை மகிழ்ச்சியாக அனுபவிக்க உன்னை நீ தயார் செய்து கொள். ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாடங்களை கற்றுத்தரும். அதுபோல நாளை உனக்கான விடியல் பிறக்கப் போகின்றதல்லவா? அதிலும் உனக்கான பாடத்தை நான் வைத்திருக்கின்றேன். மகிழ்ச்சி என்ற பாடத்தில் சந்தோஷமாக நீ வாழ்வது எப்படி என்ற புத்தகத்தை அதில் நான் ஒளித்து வைத்திருக்கின்றேன். அதை நீ அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பல குணாதிசயங்களை சந்திக்க வைக்கின்றது. அன்பு, கவலை, மகிழ்ச்சி, மாற்றம், பகைமை, வெறுப்பு, நம்பிக்கை துரோகம், பேச்சில் ஏளனம் போன்றவைகளை தரம் பிரித்து கண்டறிந்த வாழ்வதற்குள் வாழ்க்கையே முடிந்து விடுகிறதல்லவா? முடிந்தவரை முயற்சி செய்து அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். அந்த புத்தகத்தில் உனக்கான எல்லாமே இருக்கும். அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரப்போகிறது. நீ கேட்டதை மட்டுமே உனக்கு கிடைக்க வைக்கப் போகிறது. நாளை தரும் மகிழ்ச்சியை நீ சந்தோஷமாக அனுபவிக்க இப்போதே என்னை தொட்டு என்னுடைய முழு ஆசையையும் பெற்று நிம்மதியாக உறக்கம் கொள். விடியும் விடியல் உனக்கான விடியல் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கப் போகிறது. சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு.